தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்லாம் பின்தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் குறித்து ரொம்ப பெருமையாக அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அது உண்மை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு செய்தி பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்திருக்கு. என்னென்னா, கர்நாடகாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி எல்லாம் போய் மீட் பண்ணுங்க. அங்கே என்னென்ன நெறிமுறையில் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழகத்தில் எந்த இடத்துலையும் நடத்த விடாமல் அவங்க தடுக்கிறாங்க. அது அந்த இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. நம்ம அதை கர்நாடகாலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இனிமேல் ஆர்எஸ்எஸ் கர்நாடகாவில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்த முடியாத அளவுக்கு நம்ம சில சட்டத்திட்ட வழிமுறைகளை எல்லாம் நம்ம ஏற்படுத்தணும். அதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சித்தராமையா சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி சித்தராமையா ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சித்தராமையாக்கும் யாருக்கும் கர்நாடக அரசியலில் உள்கட்சியில் போட்டி. பொழுது புழிஞ்சு பொழுது போனால் ஏன் டிகே சிவகுமார் இப்போ முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஒரு குரூப் கிளப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. டிகே சிவகுமாருக்கும் அவருக்கும் மிக கடுமையான அரசியல் போட்டி. இவர் டிகே சிவகுமாரை தட்டி வைக்கிறதுக்காகவோ, இல்லை டிகே சிவகுமாரை சைட்லைன் பண்றதுக்காகவோ, இல்லை டிகே சிவகுமாரை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகவோ தான் சித்தராமையா இப்படி பேசுகிறாரோ என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். இந்த முகமது நபியை பற்றி ஒருத்தன் எழுதிட்டான், மருமக பிள்ளை எழுதிட்டான்னு சொல்லி அவர் இப்போ அமைச்சரா இருக்கார். சமூகத்தை சார்ந்த அந்த ஒரு ராமலிங்கம், அவர் இப்ப மந்திரியா இருக்காரு நினைக்கிறேன். அவரு இந்த ராமலிங்கம் வீட்டெல்லாம் அடிச்சு தீபாவளி கொண்டாடுற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி அமைதி மார்க்கத்தினர் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் கமெண்ட்ல நம்மளை ஏசுவானுங்க பாருங்க, டாய் சங்கி பயல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடித்த வார்த்தைகள்ல அவங்க தினசரி செய்யக்கூடியதெல்லாம் நம்மளை பார்த்து அவனுக்கு சொல்லுவானு பாருங்க. அதை ரொம்ப ஆவலோட நாம அதை நோட் பண்ணி பார்க்கணும். இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் அங்க தீபாவளி கொண்டாடி ஸ்டேஷன் எல்லாம் அப்படியே அமைதியின் காந்திய வழியில் போராடி கொளுத்தி சூறையாடினாங்கல்ல. சுடுகாடா ஆன பிறகு அங்க அமைதி தானே இருக்கு. அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியில நீக்கமர நிறைந்திருக்காங்க. நீங்க இந்திரா காந்தியை விடுங்க, ராஜீவ்காந்தி காலத்துக்கு அப்புறம் கூட வசந்த் சாத்தே அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருந்தவர், டாக்டர் ஜியோட நூற்றாண்டு விழாக்கு ஸ்டாம்பு வெளியிட்டது வசந்த் சாத்தே இருந்தபோது ராஜீவ்காந்தியோட கேபினெட்ல தான் அந்த இதுக்கும். அதெல்லாம் தாண்டி இப்ப அவருக்கு காங்கிரஸ் விட்டு வெளியேற போறாரா ஒருவேளை டிகே சிவகுமார் அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழுது. என்ன காரணம்னா, பரம பூஜனீய குருஜி அவர்கள் இறைவனடி சேர்ந்த பிறம் ஜனசங்கத்தை சேர்ந்தவங்க அவருக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வர முற்படும் போது இந்திரா காந்தி எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, அவர் இந்த தேசத்தின் ஒரு ஒப்பற்ற தலைவர், அவருக்கு இரங்கல் தீர்மானம் நீங்கள் கொண்டு வந்தால் அது உங்கள் இயக்கத்தை உங்கள் சித்தாந்தத்திற்கானவர் என்று ஒரு குறுகிய வட்டத்தில் கொண்டு போய் அடைக்கப்படும். அப்படி இல்லாமல் நாங்கள் ட்ரெஷரி பெஞ்சில் இருந்தே அமைச்சரவையின் சார்பாக மாதவ சதாசிவ கோல்வல்கர் என்று இயற்பெயரை கொண்ட குருஜி கோல்வல்கருக்கு இந்திரா காந்தி அம்மையார் தான் இரங்கல் தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. ராஜீவ்காந்தி காலத்துல தான் குருஜிக்கு டாக்டர் ஜி அவர்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது. அப்புறம் நம்ம விவேகானந்தா கேந்திரம் அமைக்க பாடுபட்ட நம்ம மகாராஷ்டிராக்காரர் ஏக்நாத் ரானடே, இஃப் ரானடே இஸ் சங் ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் வித் சங் அப்படின்னு சொன்னது இந்திரா காந்தி அம்மையார் தான். தமிழ்நாட்டிலையும் நீங்க டாக்டர் செல்லகுமாரை போய் யாராவது கேட்கட்டும், உங்களுக்கும் சங்கத்துக்கும் என்ன தொடர்புன்னு. இன்னைக்கு காங்கிரஸோட சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உங்க பெயர்ல இருக்கக்கூடிய ராஜேஷ் அவரை போய் கேட்கட்டும், அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் உண்டா இல்லையான்னு அவரு சொல்லட்டும். அதே மாதிரி தொலைக்காட்சி விவாதங்கள்ல கன்னியாகுமரியிலேருந்து இங்க ஜில்லாலிருந்து இங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடியவர்கள், அவங்கள ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நானும் அவங்களோட பங்கேற்கும் போது அவர்கிட்ட நீங்க ஐ திங்க் யூ ஆர் ஏ ஹிந்து அப்படின்னு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மட்டு சிரிச்சாரு. உங்களுக்கு அங்க லோக்கல் ஆர்எஸ்எஸ்ல தெரியுமா அப்படின்னா ஒரே வார்த்தையில அதுக்கப்புறம் எங்கேயுமே அதை பத்தி நான் கேள்வியே எழுப்ப முடியாத அளவுக்கு சொன்னாரு. நான் பூர்வீகமாக என்னுடைய
மை ரூட்ஸ் ஆர் வித் கன்னியாகுமரி ஜில்லா. அங்க இருக்கக்கூடிய எந்த இந்துவிற்கும் சங்கத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. நீங்க கர்நாடகாவிலும் அதுதான் பொருந்தும். கர்நாடகாலையும் அதே தான். டி.கே. சிவகுமார் தான் சங்க பிரார்த்தனால இருந்து நம்மளுடைய ஏகாத்மதாஸ் சோஸ்திரம் வரைக்கும் பிரார்த்த ஸ்மரணம் வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரா. ஒரு பையன் ஸ்டாக்காக போனாரா இல்ல இவரே போனாரா? தெலுங்கானா சிஎம் இருக்காரு பாருங்க, ரேவந்த் ரெட்டி, அவருடைய ரூட்ஸ் எங்க? காங்கிரஸ் சிஎம் தானே அவரு. தமிழ்நாட்டுல எத்தனை தலைவர்கள் என்னால சொல்ல முடியும் நம்ம இதுல இருக்கிற கூடியவங்க. அதனால இத்தாலி காங்கிரஸா மாறினா கூட சரி சொல்றப்ப நான் இதையும் சேர்த்து கேட்டுறேன். கார்கேவுடைய மகன் அவரு அமைச்சரா இருக்கு, அவர் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருக்கலாம், ஆனா அவர்களுடைய குழந்தைகளை கூட அந்த ஆர்எஸ்எஸ், ஏன்னா அது சரியான சித்தாந்தமாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைங்களையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க அவங்க அப்படி அவங்க குடும்பத்திலே அதை கொண்டு வரதில்ல. அப்படின்னா எப்படிப்பட்ட சித்தாந்தம் தெரிந்து கொள்ளுங்கள். அவரு கார்கேயோட பையன், அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அமைச்சர். அவரை போய் லூசு பைய மாதிரி பேசுறான்னா நம்ம சொல்லக்கூடாது. சொன்னா பாக்குறவங்களே அறிவுறுப்பா நம்மளை பத்தி நினைப்பாங்க. அதனால இல்லைன்னா அவர் he should be an insane. இன்சேனா இருந்தா கூட அவர் அமைச்சரவையில கண்டினியூ பண்ண வைக்க முடியாது. அவர் அரசியலுக்காக பேசுறாருங்கிறதுக்கு நம்ம ஒரு 4-5 உதாரணம் பார்ப்போம். எடியூரப்பா பையன், எடியூரப்பாவோட ரூட்ஸ் சங்கம். எடியூரப்பா பையன் ராகவேந்திரா, அவரும் சங்கம். நீங்க கர்நாடகா விடுங்க, தமிழ்நாட்டில் எங்க இருக்கு பிஜேபி, எங்க இருக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு கேட்ட காலமும் உண்டு. 1948 மகாத்மா காந்தி கொலையில சங்கத்தை இம்ப்ளிகேட் பண்ணி சங்கம் தடை செய்யப்பட்டு சங்கத்திற்கு ஆதரவாக இந்த தடையை நீக்கப்பட வேண்டும் என்று போராடியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஒருவர். ஜனா கிருஷ்ணமூர்த்தியோட ஜெயில ஒன்னா இருந்தது காரைக்குடியை சேர்ந்த ஹரிஹரன்ஜி. அவரு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல பிசிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். மிகப்பெரிய தபஸ்வி, வேதம் கற்று அறிந்தவர், யோகாபியாசமும் கற்று அறிந்தவர். தன்னுடைய 80-85 வயதில் கூட காரைக்குடி நகரத்தை சைக்கிளிலேயே சுற்றி வந்தவர். ரொம்ப சாதாரணமான மனிதர். கட்டுப்பாட்டின் மறுபெயர் அவரு. அவருடைய பையன் தான் இந்த ஹரிஹரன் சொன்னா பல பேருக்கு தெரியாது. ஹெச் ராஜாவோட தகப்பனார்னு சொன்னா பல பேருக்கும் தெரியும். அவர் 2019 தான் இறைவனடி சேர்ந்தார் ஹரிஹரன்ஜி அவர்கள். அந்த ஹரிஹரன்ஜி 1948 கண்ணூர் ஜெயில சிறைப்படுத்து, மதுரை கண்ணூர்லையான்னு சரியா தெரியல, எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அதுல. அவரும் சிறைப்பட்டவர். அவருடைய பையன் தான் ஹெச் ராஜா. ஹெச் ராஜாவும் சுயம் சேவக். அவர் பிறந்த காலத்திலிருந்து ஷாக்காக்கு செல்பவர். ஹெச் ராஜாவோட பேரன் பாருக்கான், அவன் ஷாக்கா போறான். அந்த சூர்யாவோட பையன், நம்ம சூர்யாஜியோட நண்பர் சூர்யாவோட பையன். 3 தலைமுறை. நான் சொல்றது தமிழகத்தில் இதை போன்று என்னால் எண்ணற்றவர்கள் குடும்பத்துல எல்லாருமே பாலகௌதமன் குடும்பம். நீங்க பாருங்க, அவங்க தாத்தா காங்கிரஸ்ல இருந்தாரு. பாலகிருஷ்ணன்ஜியோட தகப்பனார் கௌதமோட தாத்தா காங்கிரஸ்ல இருந்தாலும் அவர் சங்கத்தை அங்க ஓன் பண்ணிட்டு ஷாக்கா போனவர். அவருடைய பையன் பாலகிருஷ்ணன்ஜி, வக்கீல் பாலகிருஷ்ணன், அவங்க வீட்டுல மொத்த குடும்பமுமே ஷாக்கா போனவங்க. 3வது தலைமுறையாக இப்ப அவரு கௌதமும் சரி, கௌதமுடைய சகோதரர்கள் குழந்தைகள், சகோதரி குழந்தைகள், அவங்களும் 4 தலைமுறை. நீங்க அது அங்க மத்திய சென்னையில தட்சிணாமூர்த்தின்னு மாவட்ட தலைவராக இருந்தான் என்னுடைய அருமை நண்பன். அப்புறம் வட சென்னையோட ஒரு பகுதியா பிரிக்கப்பட்டு போனது. என்னோட இளைஞரணியில இருந்தான். வடசென்னை பிரகாஷ் உங்களுக்கும் தெரிஞ்சவர், அவங்க அப்பா ஷாக்காக்க போனவர். இந்த மாதிரி என்னால ஒரு 1000 பேரை என்னால முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அவங்க அப்பா விஸ்வ இந்து பரிஷத்துல மாவட்ட தலைவர், அவங்க அண்ணன் தான் கன்னியாகுமரி ஜில்லாவோட ஜனசங்கத்தின் கடைசி தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் முதல் மாவட்ட தலைவர். வாரிசு அரசியல்னு ஒரு பையன் இங்க சொல்ல முடியாது. எல்லாரும் வேலை செஞ்சு தகுதியின் அடிப்படையில் வந்திருக்கான். ராஜ்நாத் சிங்கோட பையன், அந்த ஆள் ஜஸ்ட் அன் எம்எல்ஏ. அவர் உத்தரப்பிரதேசத்துல ஒரு இளைஞரணி தலைவராக கூட அவரால் வர முடியல. ஒரே காரணம் என்னன்னா, ராஜ்நாத் சிங்கோட பையங்கிற ஒரே காரணத்தினால்தான் தகுதி இருந்தும் 3 முறை 4 முறை எம்எல்ஏ ஆனதற்கு பின்பும் கட்சியில் பதவி கிடைக்கவில்லை, அமைச்சராகவில்லை. அதே மாதிரி முதல்வராக இருந்தவர் டியூப் போர்டன்
ஆபீஸுக்கு போய் தன்னுடைய தேசிய கடமையை சாகும் நாள் இறைவனுடைய சேரும் நாள் வரை இந்த தேசத்திற்கான கடமையை செய்த ஒரு அப்பழுக்கற்ற தேசபக்தன். அவருடைய 2 பையன்ல ஒரு பையன் நாளைக்கு என்னுடைய தொடர்பில் இருக்கான். மிக சாதாரண காரியகர்த்தாவாக கோவாவில் இயங்கி வருகிறான். இன்னொரு பையனும் பிஜேபியில இணைஞ்சு வேலை செய்யறான். இவங்க எல்லாமே 2nd ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் சுயம் சேவக். நீங்க குடும்பமா இலகணேசன் அவனுடைய பெரிய அண்ணன், 2வது அண்ணன் நாராயணன், முதல் அண்ணன் சேஷன். நாராயணன் ஷாக்கா செல்லும் போது இலகணேசனையும் அவருடைய தம்பி பட்டாபி, இப்பொழுதும் இருக்கார் பட்டாபி, இடுப்புல தூக்கிட்டு போய் ஷாக்கா கழிச்சிட்டு போனவங்க. குடும்பமாக. கரிகாலன் அவங்க அப்பா வந்து தஞ்சாவூர் நகரக்காரிவாக இருந்தவர், அதுக்கப்புறம் ஜில்லா பொறுப்பில் இருந்தவர். இப்படி என்னால ஒரு 1000-2000 பேரை என்னால உடனடியாக சொல்ல முடியும். கோபால்ஜியோட குடும்பத்துல கனி, கோபி, எத்தனை பேர், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஆனா இதில் தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பேர் இருக்கும்போது, இன்னும் கர்நாடகாவில் நாம சொன்னது நம்மளுக்கு எடியூரப்பாங்கிறது ஒரு பாப்புலர் ஃபிகர் தெரிஞ்சவங்கிறதுனால, இங்க அட்லீஸ்ட் பார்க்கிற சங்கி கூட்டத்திற்காவது நம்ம இவ்வளவு பேரை நம்ம சொல்றோம். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஊர்ல அவ்வளவு ஏங்க, நானே 2nd ஜெனரேஷன் சுயம் சேவக்குங்க. எங்க பெரியப்பா அரியலூர் சங்கத்துல இருந்தவருங்க, பிச்சுமணின்னு, அட்வொகேட் பிச்சுமணி. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பயலுக எங்கேயோ அடிச்சான் பல்லு போச்சாங்கிற கதையாகி உனக்கு பேசுறது ஒரு அற்ப அரசியலுக்காக பேசுறாங்க. எடியூரப்பா சித்தராமையா வந்து செஞ்சுதான் பார்க்கட்டுமே. அவர் வந்து அங்க இல்லைங்க, புது இடங்கள்ல நீங்க அவங்க தேர்தல் நேரத்துல என்ன சொன்னாங்க, அனுமார் இதுக்கு அனுமான் சாலிசா நாங்க பாடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி சொன்ன கூட்டம். இவங்க வந்து காங்கிரஸ்ல முன்னாடி உனக்கு எதிர்ப்பு இல்லாம இருக்கான்னு பார்ப்போம். சித்தராமையா அவர் வந்து கொஞ்சம் டிகே தாக்கம் உள்ளவர், டிகே சிவகுமார் தாக்கம் இல்லை, டிகே திராவிடர் கழகத்தின் தாக்கம் உள்ளவர். அப்படின்னா அங்க அவர் ஒரு ரேஷனலிஸ்டாக அறியப்படக்கூடியவர். ஆனா ரேஷனலிஸ்ட் எல்லாம் பெரும்பாலும் முட்டாப்பயலா இருப்பாங்கிறது தான் சித்தராமையா நம்மளுக்கு காமிக்கக்கூடியதாக இருக்கின்றது.